ஹலோ கைஸ், பவர் டாபிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது டிபிஎம்எஸ் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க டாபிக் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்னால் பேசிக்கானு பார்த்தீங்கன்னா இது வந்து அதுதான் வந்து ஒரு முக்கியமான சென்ட்ரல் காம்பனன்ட் சொல்கிறாங்க டிபிஎம்எஸ். ஓகேங்களா, ஏன்னா டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி போகிறோம். ஓகேங்களா, ஸ்டோர்ஸ் ஸ்ட்ரக்சர் டேட்டா இன் டேபிள்ஸ். நம்ம டேபிள்ஸ் வழியாக ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது நம்ம எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஒரு டேபிள் போட்டோம்னா நமக்கு ரோ காலம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு நேம் வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். நேம் வந்து மேலே ஃபார் எக்ஸாம்பிள் பாலான்னு போட்டோன்னு வச்சுக்கேன். அந்த காலமில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு, அட்ரஸ்ஸு, பின்கோடு இதுமாதிரி சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம டேட்டா வந்து ரொம்ப ஒரு ஸ்மாலான சேர்த்து வந்து ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா, கம்பேரிங் நம்ம வந்து ரிட்டனாக இல்லை தன் வேறு ஃபார்மேட்டில் நம்ம பண்ணும்போது அது மாதிரி இருக்கிறத விட கம்பேரிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம், ரொம்ப எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் அண்ட் தென் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேங்களா, சொன்னால் அது மாதிரி தான் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கண்டென்ட்ஸ் ஆக்சுவல் டேட்டா as well as மெட்டா டேட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டாவும் இருக்கும் ப்ளஸ் மெட்டா டேட்டா இருக்கும். ஓகேங்களா, சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டா டேட்டான்னு சொல்லி டவுட் வரும். ஸோ மெட்டா டேட்டா என்னன்னா ஒரு டேட்டா பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டேபிளில் வந்து என்ன டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேபிள் வந்து அவங்க நேம் இருக்குது, அவங்க எம்ப்ளாயி ஐடி இருக்குது, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க இருக்குது, அவங்க ரோல் இருக்குது, ப்ளஸ் அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க இருக்குது, அவங்க டேட்டா பற்றி இருக்குது, பர்சன்டேஜ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சொல்லுது. இந்த டேபிள் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுறீங்களா, அதான் மெட்டா டேட்டா சொல்கிறாங்களா. ஸோ டேட்டா அபவுட் டேட்டா அதான் பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா பேசிக்காக சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ மெட்டா டேட்டா டிஸ்கிரைப் ஸ்ட்ரக்சர் இங்கிலீஷோட வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா இல்லை அந்த டேட்டா பற்றி சொல்லுது. ஓகேங்களா, அதான் இந்த மெட்டா டேட்டான்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கீழே இருக்கும். நெக்ஸ்ட் காமன் என்ன பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் இன்ஜின். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கோர் காம்பனன்ட். ஓகேங்களா, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட் சொல்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் ஃபார் மேனேஜிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஆக்சஸ் ஆஃப் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது முக்கியமான காம்பனன்ட் இந்த டிபிஎம்எஸ் இன்ஜின் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டா வந்து இன்ட்ரூட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் நம்ம வந்து அந்த ஆக்சஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டா வந்து அதை உள்ளே புகுந்து இன்ட்ரூட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் குவாரிஸ் நம்ம வைக்கிற குவாரிஸ் எஸ்கியூஎல்ஸ்னு ஒரு குவாரி வைப்போம். ஓகேங்களா, அது வந்து அந்த குவாரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்புறம் ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அந்த ப்ராசஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இன்ஃபோர்ஸ் டேட்டா இன்டெகிரேட் அண்ட் கன்சன்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உண்மைத்தன்மை வந்து இன்னும் அதிகப்படுத்துது. உண்மைத்தன்மையை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகேங்களா, என்ஃபோர்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மேனேஜிங் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரல் ஆப்ரேஷன். அதாவது ஸ்டோரேஜ் வந்து மேனேஜ் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து ரிட்ரல் ஸ்டோர் பண்ண டேட்டா ஈஸியாக எடுக்க முடியும் சொல்கிறாங்க யூஸிங் த டிபிஎம்எஸ் இன்ஜின். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாரி ப்ராசஸ். ஸோ குவாரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா குவாரி ப்ராசஸ் தான் இந்த குவாரி ப்ராசஸ் ட்ரான்ஸ்லேட் யூசர் குவாரிஸ் ரிட்டன் எஸ்கியூஎல். அதாவது நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் வந்து எஸ்கியூஎல்ல நம்ம டைப் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த டேட்டா தேவை இந்த இதில் வச்சுருக்கேன் சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அது வந்து அதோட லாங்குவேஜுக்கு டிபிஎம்எஸ் லாங்குவேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, அந்த டிபிஎம்எஸ் இன்ஜின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகே, அவங்க தான் சொல்ல வராங்க எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி சொல்லிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதான் பேசிக் வந்து டிபிஎம்எஸ் இன்ஜின் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் எஸ்கியூஎல் லாங்குவேஜ் தட்ஸ் இட். அது மூணு நாள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது குவாரிஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட்லி. இந்த எஸ்கியூஎல் கொடுக்குற நம்ம இந்த கமாண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஆப்டிமைஸராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்புறம் ஜென்ரேட்டிங் குவாரிஸ் பிளான்ஸ். ஓகேங்களா, அதாவது குவாரி எக்ஸிக்யூஷன் பிளான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணும் சொல்லிட்டோம், அதுவும் கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் அது என்ன பண்ணணும் நம்ம சொல்கிறோம், அந்த எக்ஸிக்யூஷன் பிளான் சொல்கிறோம், அதை போடுது. ஓகேங்களா, ஜஸ்ட் அப்படின்னா ஆக்சஸிங் டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ் யூசிங் இண்டெக்ஸஸ். ஓகேங்களா, எந்தெந்த டேட்டா எங்கே ரிசல்ட் அந்த இண்டெக்ஸை பார்த்து நம்ம டேட்டாபேஸ் டேட்டா ஆக்சஸ் பண்ணிடுவோங்களா. ஸோ ஆக்சஸிங் டேட்டாபேஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ் யூசிங் இண்டெக்ஸஸ் அண்ட் அதர் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ். ஓகேங்களா, மற்ற டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த குவாரி ப்ராசஸர். ஓகேங்களா, பேசிக்காக நம்மளோட இப்போ ஹியூமன் லாங்குவேஜ்லேருந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாற்றத்தை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது டேட்டாபேஸோட லாங்குவேஜுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் மேனேஜர். ஸோ ட்ரான்சாக்ஷன் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. ஓகேங்களா, ஏசிஐடி சொல்கிறாங்க, ஆசிட் ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் வித் இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது மேற்கொள்ளுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணி தான் சொல்லலாம். ஓகேங்களா, கோஆர்டினேட் பண்ணி சொல்கிறேன் பேசி. ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்னா நம்ம வந்து அது தனியாக ஒர்க் பண்ணுறது, கன்சிஸ்டன்சி வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது, ஐசோலேஷனாக அது வந்து தனிமைப்படுத்தப்படுறது ஒரு டேட்டா அமௌண்ட். அப்புறம் டியூரபிலிட்டினா நல்லா லாங் டர்மாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது டேட்டாபேஸ்க்குள்ளே ட்ரான்சாக்ஷன் இது நடக்குதுன்னு சொல்லலாம் பேசி. ஓகேங்களா, ஸோ இட் கோஆர்டினேட்ஸ் எக்ஸிக்யூஷன் மல்டிபிள் கான்கரண்ட் ட்ரான்சாக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ஷூர் பண்ணுது பார்த்தீங்கன்னா என்ன கோஆர்டினேட் பண்ணுதுன்னா ஒரு நேரத்தில் வந்து பல பேர் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா வந்து ஒரு 10-20 பேர் 100 பேர் வந்து ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ண முடியுன்றது வந்து இது என்ஷூர் பண்ணுது. ஓகேங்களா, அதாவது மேனேஜிங் ட்ரான்சாக்ஷன் லாக்ஸ் எப்படி பண்ணுது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் லாக்ஸ் மேனேஜ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ யார் எப்போ லாக் பண்ணணும் ட்ரான்சாக்ஷன் லாக் வச்சிருக்கு. அப்புறம் என்ஷூரிங் தட் ட்ரான்சாக்ஷன் ஆர் எக்ஸிக்யூட்டட் ரிலேட்டிவ் கன்சிஸ்டன்சி. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து ட்ரான்சாக்ஷன் லாக் வச்சுக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு, ரிலேபிளாக இருக்கா, கன்சிஸ்டன்சியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா, எல்லா லாகும் சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுது. ஓகேங்களா, என்ஷூர் பண்ணுது.
அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆஃப் சிஸ்டம் ஃபெயிலியர் அண்ட் இன்டர்ப்ஷன் ஓகேங்களா, இதையும் வந்து செக் பண்ணுது ஓகேங்களா. ஸோ எதனா சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுதா இன்டர்ப்ஷன் ஆகுதா சொல்லிட்டு அதையும் இது பார்த்துக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜர் பார்த்தீங்கன்னா எல்லா எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அங்கே எல்லாத்தையும் அதோட பங்கு முக்கியமான பங்கு வகைன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்கரன்சி கண்ட்ரோல் மேனேஜர். ஸோ கான்கரன்சி கண்ட்ரோல் மேனேஜர் ஒன்றும் இல்லை, இட்ஸ் பேசிக் திங். ஒரே நேரத்தில் வந்து பல பேர் டேட்டா ஆக்சஸ் பண்ண தான் கான்கரன்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ கான்கரன்ட் இந்த கண்ட்ரோல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேட்டாவை வந்து பல பேர் வந்து ஆக்சஸ் பண்ணுறதும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் அதை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லாக்கிங் மெக்கானிசம் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டா வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியும், அடுத்தது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதோட காப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் டைம் ஸ்டாம்ப்பு பேஸ்டு கான்கரன்சி கண்ட்ரோல் ஓகேங்களா. இந்த டைமில் இவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க, இது இவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டைம் பேஸ்டு கான்கரன்சி கண்ட்ரோல், அதர் டெக்னிக்ஸ் மேனேஜ் கான்கரன்சி நம்ம மெயின்டைன் டேட்டா கன்சிஸ்டன்சி ஓகே. மற்ற சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கான்கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் டேட்டா கன்சிஸ்டன்சி, இது வந்து டேட்டாவோட கன்சிஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணி தான் சொல்லலாம் ஓகேங்களா. ஒரே நேரத்தில் பல பேர் டேட்டா யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜர். ஸோ ஸ்டோரேஜ் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் பேசிக் ஓகேங்களா. ஸோ ஸ்டோரேஜ் மேனேஜர் ரெஸ்பான்ஸ் ஃபார் மேனேஜிங் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ். ஃபிசிக்கலில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் நம்ம சர்வரில் ஸ்டோர் பண்ணலாம், டிபிஎம் ஸ்டோர் பண்ணலாம், அது ஏதோ ஒரு இடத்துல ஃபிசிக்கலாக தான் ஸ்டோர் ஆகும் கண்டிப்பாக ஓகேங்களா. சாரி ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா ரிஸ்க்கு ஆர் இன் மெமரி ஓகேங்களா. இப்போ சொல்லுங்கள் இட் அலோகேட்ஸ் டீலோகேட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலோகேட் பண்ணி டீலோகேட் பண்ணுது ஓகேங்களா. அலோகேட்னா இந்த டேட்டாக்கு இந்த இடம், இந்த டேட்டா வந்து இந்த ஆர்டிக்ஸை சேவ் ஆகணும், இந்த சேவ் ஆகணும், இந்த டேட்டா வந்து சேவ் ஆகவே தேவையில்லை அப்படின்னு நம்ம ட்ரான்ஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு அலோகேட் அண்ட் அலோகேட் ஓகேங்களா. அலோகேட் பண்ணுது ஒன்று டேட்டா வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்குது, அது சேர்க்குது, இல்லை டெலீட் பண்ணுது ஓகேங்களா. தான் அலோகேட் நம்ம பேசிக்க சொல்லலாம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் டேட்டா இன்ட்டு பேஜஸ் ஆர் பிளாக்ஸ் ஓகேங்களா. அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணுது ஓகேங்களா. எப்படி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஜஸ் ஆர் பிளாக்ஸாக வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுது ஓகேங்களா. அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பஃபர் மேனேஜ்மெண்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதாவது பஃபர் மேனேஜ் டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமேஷன் டேட்டா ரிட்ரைவல் ஸ்டோரேஜ் ஆப்ரேஷன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா அது பஃபர் ஆகாமல் டக்குன்னு எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து இது நமக்கு கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியும் டேட்டாவை. பேசிக்காக ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து பஃபர் இல்லாமல் லேட் ஆகாமல் டெலே ஆகாமல் ஈஸியாக எடுக்கிறது வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து ரெட் பண்ணுறது. ஒன் ஆஃப் மெயின் காம்பனண்ட் என்ன டிவிஎம்ஸ் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி மேனேஜர். ஸோ நமக்கு என்ன தான் எல்லாம் இருந்தாலும் நம்ம செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டேட்டா மொத்தம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே படுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆக்சஸ் டேட்டாபேஸ் என்ஃபோர்ஸ் த செக்யூரிட்டி பாலிசிஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் ஓகேங்களா. இந்த டேட்டாபேஸ் இந்த செக்யூரிட்டி மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை வந்து செக்யூரிட்டி பாலிசிஸ்லாம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி சொல்கிறாங்க ஓகேங்களா. அதை சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் ஓகேங்களா. என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து தடுக்குது, அப்புறம் மாடிஃபிகேஷன் தவிர்க்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோஷர் தருக்குது ஓகேங்களா. யாருக்கும் தெரியாத பதிக்கு ஓகேங்களா. ஸோ இந்த கண்ட்ரோல்லாம் வந்து டேட்டா மேனேஜர் செக்யூரிட்டி மேனேஜர் பார்த்துக்குது. இட் மேனேஜ் யூசர் ஆத்தென்டிகேஷன். இது அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா யூசர் ஆத்தென்டிகேஷன் இவர் தான் ஆக்சஸ் பண்ணுறாரா, அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணது. அப்புறம் ஆத்தரைசேஷன் என்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஆத்தரைசேஷன் என்கிரிப்ஷன்னா இவங்க ஆத்தரைசேஷனாக பர்சனாக இருந்தால் அது இதுவாகும், இல்லைனா வந்து எதுவும் ஆத்தரைஸில் இல்லைனா அது யூஸ் பண்ண டேட்டா பார்க்க முடியாது ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க லைக் அது மாதிரி ஓகேங்களா. அப்புறம் என்கிரிப்ஷன்னா அது எந்த வகையில் என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி டீக்ரிப்ட் பண்ணணும் சொல்லிட்டு அந்த விஷயம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டிங் ஃபீச்சர்ஸ் என்ஷூர் டேட்டா செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஓகே சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபீச்சர்ஸ் என்ஷூர் டேட்டா செக்யூரிட்டி, இது டேட்டா செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட்ஸ் இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செக்யூரிட்டி மேனேஜர் வந்து முக்கியமானது. ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி மேனேஜர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுவும் அந்த பர்டிகுலர் டிபிஎம்எஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆடிட்டிங் ஃபீச்சர்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி டேட்டா செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செக்யூரிட்டி வந்து ஆடிட் பண்ணுவாங்க கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி மேனேஜர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இருந்தால் வந்துன்னா இந்த செக்யூரிட்டி அதாவது இந்த ஆடிட்டிங்கில் செக்யூரிட்டி நடக்கிற ஆடிட்டிங் வந்து இது பாஸ் ஆகும், இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுவாங்களா. ஸோ அந்த ஆடிட்டிங்கில் இது பாஸ் ஆகும்னு சொல்லலாம் பேசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரெக்கவரி மேனேஜர் ஓகேங்களா. ஸோ பேக்கப் அண்ட் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎம்எஸ் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா லாஸ்ட் ஆகக்கூடாது பத்திரமா வச்சுருந்தோம் ஓகேங்களா. ஸோ அதோட முக்கியமான பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பேக்கப் பண்ணி ரெக்கவரி பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ரெஸ்பான்ஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் பேக்கப்ஸ், அது பேக்கப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமான பங்கு வேணும்னு சொல்லலாம் ஓகேங்களா. டேட்டா ப்ரொடெக்ட் இந்த டேட்டா லாஸ், டேட்டா பேக்கப் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லாஸை வந்து தவிர்க்கணும், அதை வந்து அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ சச்சஸ் வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியர், சாஃப்ட்வேர் எரர்ஸ், அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் ஓகேங்களா. ஹார்ட்வேராக போனாலும் சாஃப்ட்வேராக போனாலும் வேறு எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த டேட்டா வந்து பத்திரமா இருக்கணும், அது வந்து டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இட்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் பேக்கப் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஃபுல் பேக்கப் டெய்லி வந்து ஃபுல் பேக்கப் எடுக்கிறது, இல்லை இன்க்ரிமெண்ட் பேக்கப் மீனிங் மட்டும் எவ்வளோ டேட்டா இன்க்ரீஸ் ஆகும் அந்த டேட்டா பேக்கப் எடுக்கிறது, அப்புறம் டிஃபரன்ஷியல் பேக்கப், அப்புறம் வந்து ப்ரொவைட்ஸ் மெக்கானிசம் ஃபார் ரீஸ்டோரிங் அது மாதிரி பேக்கப் எடுத்துகிட்டு அப்புறம் வேணால் ரீஸ்டோருக்கும் சில டெக்னிக்ஸ் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ரீஸ்டோரிங் டேட்டாவும் ப்ரீவியஸ் ஸ்டேட் ஆஃப் த டேட்டா கரப்ஷன் ஆஃப் லாஸ், இன்கேஸ் கரப்ஷன் ஆகிட்டாலும் லாஸ் ஆகிட்டாலும் நேற்று எப்படி இருந்த டேட்டா அதேமாதிரி இன்றைக்கி இருக்கணும், அதில் தான் ஒரு மெயின் முடிவுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதான் அந்த ஒன் ஆஃப் மெயின் காம்பனன்ட்னு சொல்கிறாங்க டிபிஎம்எஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா டிக்ஷனரி.
ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிக்ஷனரி இந்த காம்பனண்ட் தான் வந்து டிபிஎம்எஸ்ஸாக கவர்ச்சி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா the data dictionary metadata is repository stores metadata about the database schema, data definition, data type, constraints, relationship. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். மெட்டாடேட்டானா என்னன்னா டேட்டா பற்றி சொல்கிற டேட்டா. ஸோ டேட்டா அபவுட் டேட்டா எப்படி, அதோட கன்ஸ்ட்ரெயின் எப்படி, டேட்டா டைப் எப்படி, ஓகேங்களா, ரிலேஷன்ஷிப் எப்படி, இதெல்லாம் சொல்கிறதா இருந்ததுன்னா இந்த மெட்டாடேட்டான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் ப்ரொவைட்ஸ் அ சென்ட்ரலைஸ்டு ரெப்போசிட்டரி ஃபார் அ ஸ்டோரிங் அண்ட் மேனேஜிங் மெட்டாடேட்டா. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுற இடமா இருக்குது, ஒரு டிக்ஷனரியாக இருக்குது. ஓகேங்களா, எங்கே இருக்குன்னு தேட முடியுது, இந்த டேட்டா தான் எதுக்குன்னு தெரிய முடியுது. ஓகேங்களா, அந்த மெட்டாடேட்டா மூலம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் மேக்கிங் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்ட் மெயின்டைன். ஓகேங்களா, மேக்கிங் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அந்த ஃபுல் டேட்டான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, தென் மெயின்டைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் த டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எது இந்த மெட்டாடேட்டா சொல்கிறாங்க, அதான் பார்த்தீங்கன்னா டேட்டா டிக்ஷனரிக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். உங்கள் பாலா.